ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து பேசுவோமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து விழிப்புணர்வுக்காண்டி இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பேசிடுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் செஞ்சு விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரே பிரச்சனை, ஒரே ப்ராப்ளம்ஸ் வந்து ஓடிக்கிட்டே தான் வந்து இருக்குது. இப்போ சோசியல் மீடியாக்குள்ளலாம் போய் பார்த்தோம்னாலே 2, 3 நாளாக பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினில் வந்து இந்த சிராஜ் அப்படிங்கிற ஒரு வடமாநில இளைஞர் வந்து அட்டாக் பண்ணது, அந்த நியூஸ் தான் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ஓடிட்டு இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளே இறங்கி கல் கட்டுறதை வந்து தடுக்க முடிஞ்ச கவர்மெண்டால் கஞ்சா விற்கிறவங்கள வந்து ஏன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டுட்டு வர முடியல? அதுக்குண்டான வந்து தண்டனைகளை வந்து ஏன் வந்து ஹெவியாக வந்து கொண்டுட்டு வர முடியல? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரதானே வந்து செய்யுது. அந்த கேள்வி தான் வந்து எனக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு. சரி, இதை பற்றி வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் விழிப்புணர்வுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அதனால் வந்து மக்கள் வந்து இந்த வீடியோ வந்து தவறாமல் வந்து கடைசி வரைக்கும் வந்து முழுசாக வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க இடையில, அப்புறம் வந்து புரியாமல் வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, கஞ்சாவோட புழக்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 0% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸில் வந்து பார்த்தேன். இதுமாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் வந்து கஞ்சா செடி வளர்த்து 20 கைது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். கஞ்சா குடித்த இல்லைனா கஞ்சா விற்பனை செய்த நபர் மீது புகார் அளிக்க சென்ற நபரை வந்து சரமாரியாக வெட்டி தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதையும் வந்து கேட்டுட்டு இருந்தேன். மனசாட்சி வந்து தொட்டு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்கிறோம். உங்கள் ஏரியாக்கள்லாம் வந்து இது மாதிரியான புழக்கங்கள் வந்து இல்லையா? ரீல்ஸ் எடுத்து தான் விட்டுறீங்க, புகார் கொடுத்தா போய் வெட்டுறீங்க, அப்புறம் பாதுகாப்பு எங்கேருந்து வந்து இருக்குது? யோசிக்கிற மாதிரி தானே போகுது. நான் வந்து இங்கே வந்து யாரையும் வந்து நான் குறை சொல்கிறதுக்கு வரல. 0%ங்கிறத தான் வந்து இப்போ நான் வந்து கேள்விக்குறி ஆக்குறேன். இப்போ முழுமையாக வந்து இன்னும் வந்து கஞ்சா வந்து ஒழிக்கப்படலாம்ங்கிறது தான் அந்த உண்மை. குறைஞ்சிருக்குன்னு வேணால் வந்து சொல்லுங்கள். குறைஞ்சிருக்குது, கொஞ்சம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 0%ன்னு வந்து சொல்லாதீங்க. அதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வந்து அப்படி இருந்துச்சுன்னா வந்து இப்போ வந்து இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்காது. இப்போ கேட்டால் வந்து ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து சொல்லிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு முறைச்சி பார்த்தான், அதனால் வந்து நான் கஞ்சா பதில் வந்து நாங்கள் வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து சேர்ந்து வெட்டியிருக்கோங்க. ஒரு ஆள் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்குது, 3 பேர் வந்து வெட்டியிருக்கிறாங்க. நீங்கள் ஏன்னா கேட்டால் வந்து 17 வயசு தான் வந்து சீர்திருத்த வழியில் வந்து தூக்கி போட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இந்த தண்டனை காலத்தையே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதே வந்து சேஞ்சஸ் பண்ணணும். நான் 12 வயசுக்கு மேற்பட்டு வந்து ஏதாச்சும் வந்து குற்றங்கள் வந்து செஞ்சாலே வந்து சீர்திருத்த பள்ளியிலே வந்து ஃபஸ்ட்டு போடவே கூடாது. அந்த மாதிரி தண்டனை சட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அரசாங்கத்துக்கு நான் வந்து ஒரு கோரிக்கை வந்து நான் கொண்டு வந்து நான் வைக்கிறேன். நான் அதை செஞ்சு வந்து இதை வந்து ஒரு கன்சல்ட் பண்ணி இதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து இப்போ நான் நேற்று வந்து ஒரு நியூஸ் சேனல் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு 21 வயசு பெண்ணு என்ன தொடர்ந்து வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்துருக்கிறாங்க. அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சதுக்கு வந்து 3 மாதம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்கிற 2 பசங்க. ஏன்னா வயசு வந்து இவ்வளோதுக்கு வந்து என்ன சின்ன பசங்க, ஒரு 13, 14 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கக்கூடிய பசங்க. எப்படிங்க இது? கேட்டால் வந்து பிடிச்சி வந்து சீர்திருத்த பள்ளியில் வந்து போட்டாச்சான். அந்த பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு இது ஒன்று ஓடிட்டு இருக்குது பாருங்கள். நிறைய ரவுடிசத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கானா பாடல்கள்லாம் வந்து இருக்குதுல்ல, இதை ஃபஸ்ட்டு வந்து நெட்லேருந்து வந்து ஃபஸ்ட்டு தூக்கணும். இது மாதிரியான பாடல்களை வச்சுக்கிட்டு நான் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக் இதிலெல்லாம் வந்து இந்த ரீல்ஸ் வந்து போடுதுல்ல, இது மாதிரியான ஆட்களெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி கவர்மெண்ட் வந்து தக்க நடவடிக்கை, கடுமையான தண்டனை வந்து கொண்டு வரணும். இஸ்லாத்துலலாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருடுனாலே கையை வெட்டுற தண்டனை, என் மரண தண்டனை வரைக்கும் வந்து இங்கே அரபு நாடுகளில் வந்து கொடுத்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது தண்டனைகளை வந்து ரொம்ப ஹெவியாக கடுமையாக கொண்டுகிட்டு வந்தால் தான் இது மாதிரியான பிள்ளைங்க, இந்த ரவுடிசம் பண்ணுற பிள்ளைங்கள்லாம் வந்து சேட்டை வந்து குறைச்சிக்கிட்டு கரெக்டாக வந்து இருக்குங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? நான்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும், எனக்கு வந்து விவரம் தெரியும். நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது கல் கடையெல்லாம் வந்து அப்போ நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் கல் குடிச்சு ஒரு ஆள் கூட வந்து இறந்து நான் வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் இப்போ இந்த கஞ்சாவனால பாருங்கள், இந்த கஞ்சா குடிக்கிறது, விற்கிறது, இந்த கஞ்சாவை குடிச்சிட்டு எத்தனை பேர், எத்தனை பேர் எதுலையோ போய் புகார் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வந்து போகுது, அந்த ஆளை பிடிச்சி வந்து வெட்டுறாங்க. மற்ற மாநிலங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் டாப்பில் தான் வந்து நம்ம வந்து இருப்போம். இது மாதிரியான வந்து பிரச்சனைக்கு வந்து திருப்பி வந்து வரக்கூடாது. அதனால் வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நான் அந்த வீடியோ மூலியமாக வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். பொதுமக்கள் இது மாதிரியான வந்து இந்த கஞ்சா குடிக்கிறதோ விற்கிறதோ எங்கேயாச்சும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இல்லைன்னா எங்கேயாச்சும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் காவல்துறைக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. பயப்பட வேணாம். ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து அவனை அடிச்சு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைங்க. என்னது மிஞ்சி என்னதை செஞ்சிடப்பான்? என்ன மிஞ்சி அருவாள் எடுத்து வந்து ஊன்னு வந்து சுற்றுவான். காவல்துறையினருக்கு போய் வந்து ஒப்படைங்க. அப்படி இல்லையா, நீங்கள் நம்ம வந்து தட்டி கேட்டால் தாங்க வந்து உண்டு, இல்லைன்னா பாதுகாப்பு கிடையாது. இல்லைனா வந்து பாதுகாப்பு இல்லாமல் தான் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒதுங்கி போயிட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளை வந்து ஏறி மிதிக்கிறதுக்கு தான் வந்து வருவாங்க. அது மாதிரி வந்து பெற்றோர்கள்லாம் வந்து அவங்கவுங்க பிள்ளைங்கள்லாம் வந்து எப்படி வந்து இருக்குதோ, இந்த சொசைட்டியில் வந்து எப்படி வளருதோ அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு வந்து பாருங்கள். இப்போ இருக்கிற இளைய சமுதாயம்லாம் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னு வந்து சொல்ல முடியல. ஒரு சில நபர்கள் வந்து இது மாதிரி வந்து செய்கிறத பார்த்தா இப்போ ஸ்கூல்லலாம் போய்ட்டு ரவுடிசனம் வந்து போய் பண்ணுற அளவுக்கு நான்லாம் படிக்கும்போது எங்கள் வாத்தியாருக்குலாம் நாங்களாம் வந்து பயப்படுவோம். எங்கள் சாருக்குலாம் வந்து நாங்களாம் வந்து பயப்படுவோம். சாருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்காம பயப்படாமல் இருக்கிறவங்க நாளைக்கு இந்த சொசைட்டியில் வந்து எப்படிங்க வந்து இருப்பாங்க? ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் வந்து வச்சே வந்து இருக்கக்கூடாது. இவனுங்கலாம் எங்கேயாச்சும் வந்து அடித்து வரட்டி விட்றணும். தமிழ்நாட்டிலேருந்து வந்து எங்கேயாச்சும் வந்து அடித்து வரட்டி விட்றணும். இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து இருக்கிறானுல்ல, இவனுங்களால வந்து நிறையா வந்து பிரச்சனை வந்து உருவாகிக்கிட்டே தான் வந்து இருக்கும். இன்றைக்கி இல்லைன்னா இவங்களாம் வந்து திருந்த மாட்டானுங்க. ஏன்னா அதனால் வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இது மாதிரியான வந்து சம்பவங்கள்லாம் வந்து செய்கிறானுல்ல, இந்த பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அருவாளை வந்து இப்படி கோடு போடுறது, கத்தியில் வந்து கோடு போட்டு சுற்றுறது, ரோடு போடுறது, இவனுங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து பொதுமக்களே வந்து என்ன சேர்ந்து வந்து பிடிச்சவங்கள வந்து காவல்துறையினருக்கு இன்னும் வந்து ஒப்படைக்கணும். காவல்துறையினரும் வந்து நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், இது மாதிரியான வந்து தப்பு செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தண்டனைகளை வந்து மோசமாக கடுமையாக வந்து கொண்டுக்கிட்டு வாங்க. அப்போ தான் வந்து இவனுங்கலாம் வந்து திருந்துவானுங்க. இல்லைன்னா வந்து இப்படி தான் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் வந்து
நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபுல்லாக கஞ்சா பழக்க வழக்கம் வந்து மோசமாக வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், உன்னை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர முடியாது. அப்புறம் எவனா பார்த்தாலுமே வந்து ரீல்ஸ் எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன், நான் கஞ்சா குடிச்சிட்டு தான் பண்ணினேன் அசால்ட்டாக வந்து சொல்கிறாங்க. முறைச்சி பார்த்தான், அதனால் வந்து நான் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து சொல்கிறேன். இது என்னங்க கேஸா இது? நான் சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? பாவங்க அந்த வெட்டுப்பட்ட ஆள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வெட்டு விழுந்ததா வந்து இன்றைக்கி இந்த நியூஸில் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஆள் வந்து உயிரோட தான் வந்து இருக்கிறாப்புல, ஊருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சைடில் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் தயவுசெய்து வந்து சொல்கிறேன், இது மாதிரியான வந்து இதுக்கு பிற்பாடு வந்து இது மாதிரியான வந்து சம்பவங்கள் நடக்கக்கூடாது. தண்டனைகளை வந்து ரொம்ப ஹெவியாக வந்து கொண்டுட்டு வாங்க. நானும் வந்து பல வீடியோக்களில் வந்து சொல்லிக்கிட்டு தான் வந்து இருக்கிறேன். நான் போதை பழக்கவழக்கங்களில் வந்து ஈடுபடுறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டுகிட்டு வாங்க. ஏன்னா உடனே வந்து நிப்பாட்ட முடியலையா? கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கிட்டாச்சும் வந்து அதை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வாங்க. நம்மளால் வந்து மற்றவங்க வந்து பாதிக்கக்கூடாது என்றைக்குமே. இந்த வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் வந்து ஏன்னா இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் செஞ்சு விடுங்க. பெற்றோர்கள் வந்து முக்கியமாக வந்து அவங்கவுங்க பிள்ளைங்க வந்து எந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து என்ன அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா ஒரு வாத்தியாருக்கு வந்து பயப்படாத ஒரு நபர் வந்து நாளை மறுநாள் வந்து இப்படி தாங்க இந்த மாதிரி தான் ஏதாச்சும் என்னத்த சொல்கிறது, நாடு வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து தயவு செய்து வந்து இந்த பிரச்சனைகளை வந்து இது மாதிரியான சம்பவங்கள் வந்து இதுக்கு பிற்பாடு வந்து நடந்துடக்கூடாது. கஞ்சா வந்து யூஸ் பண்ணுறவங்க, விற்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் வந்து தயவு செஞ்சு வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணும். அதையும் மீறி வந்து அவங்க வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணாங்களா, அவங்களுக்கு எதிராக வந்து தண்டனைகள் வந்து ரொம்ப வந்து ஹெவியாக வந்து கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமாக வந்து நான் கேட்குறேன். சொந்தம் தொடர நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, see you.